பெரிய மழை வந்துச்சு. ஏய் நீ உருப்படியா அந்த குழம்பு வச்சுட்டு வர மாட்டோம் போல. குழம்பு செஞ்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. அதுக்குள்ள மழை பெய்யுச்சு. எவ்வளவு சாகம் விட்டு போறாங்க. இங்க பீம் நானா ஐயோ மழை ஜோரா பெய்யுது. தலி என்ன நானா செஞ்சு முச்சிருவியா அந்த மழையில? பாருங்க அப்படியே ஆவி பறக்க பறக்க சூடா. மத்தமா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். அதுவுமா கோழி தான் செய்யறதுக்கு. ஆமா ஸ்ரீவாணி சிரிக்கிட்ட பாருங்க. நானா என்னன்னா அப்பா கடி சொல்லலாமா? அப்பா கடி ரெண்டுமே தான் செய்ய போறேன். அச்சா அரைக்கில கூட தேராது. நாட்டுக்கோழி பொட்டைக்கோழி நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால சண்டே ஸ்பெஷல் வந்து நம்ம வந்து இதுதாங்க செய்ய போறோம். குழம்புல கொதிக்கும் போது என்று தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. ஆகா என்று தான் சொன்னிச்சான் கோழி குஞ்சு. பரலோக போக ஆமா ஓடிதான் கால் கட்டல. ஓடாது விடுறி புடிச்சுக்கோமா. இல்லப்பா ஓடாது விடு. யாரு கிட்ட சும்மா அப்படியே கோழி அடிக்கிறோம் செய்யறோம். நல்லா செம்மையா சாப்பிடுறோங்க. உங்க வீட்டுல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க. மறக்காம நம்ம வீட்டுல சண்டே ஸ்பெஷல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு தாங்க இன்னைக்கு. சரி வாங்க செஞ்சிடலாம் வாங்க. எப்படி இருந்தேன்னா அப்போ எப்படி ஆகுறேன் மாச காட்டுறேன் இப்போ பீஸு போக போறேன். வச்சிடலாமா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்து மோல்டிங் போட போறோங்க. அதனால மேல வந்து மோல்டிங் போட போறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த கொம்பெல்லாம் இறங்கி இருக்கு. நம்ம வந்து இப்ப எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோழி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து கிளீன் பண்ண தெரியாது. ஆனா கத்துக்கணும், நானே கத்துக்கணும். ஏன்னா பாப்பாவும் என்கிட்ட வந்துட்டே இருப்பாரு கிளீன் பண்ணானா விடவே மாட்டான். அதனால நான் கடைக்கு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். கடையில எடுத்துன்னு வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துன்னு வீட்டுல போய் செய்யலாம் தான் கடைக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். கிளீன் பண்ணிக்கலாம். கோழி கடைக்கு தான் வந்திருக்கோம். அங்கேயும் கோழிலாம் இருக்கு, நாட்டுக்கோழி எல்லாம் காட்டுறேன். குரங்குமாம்மா போதா? எங்க போகுது? எங்க போகுது? கூப்பிடு. எப்படி மாமா? எப்படி வந்து காது ஆர்னு சவுண்டா? வண்டி சவுண்டு கேக்குதுன்னு எப்படி கொண்டுறா பாருங்க. உத வாங்குவாங்களாம், வண்டிக்காரங்க உத வாங்குவாங்களாம். மாமா அப்படி பண்ணுமா? சரி கோபு எப்படி பண்ணும்? ஆடு எப்படி பண்ணும்? மாடு ஜூஜு எப்படி பண்ணும்? எப்படி பண்ணும்? சரி போய் கோழி கிளீன் பண்ணிட்டாங்களான்னு பார்க்கலாமா? சரி வா போய் பார்க்கலாம். வா போய் பார்க்கலாம் வா. மஞ்சள் தூள் தடவி சுட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான் இப்போ கட் பண்ண தான் போறாங்க. இது கோழி கடைக்கு வந்தோம், கிளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அது வெட்டியும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் முடிச்சு. நாட்டுக்கோழி தானே? நாட்டுக்கோழி தான் வாங்கியாச்சு. சரி வீட்டில் போய் சமைக்க குடுமா. மழை பெஞ்சதுல அதனால ஈரமா இருக்கு. இல்லன்னா அந்த தென்னை ஓலை எப்படி திரும்ப எரியும். அங்க உட்கார மூஞ்சி காட்டா. அங்க பாருங்க அடிப்பட்டது எப்படி இருக்கு பாருங்க குழந்தைக்கு. அங்க பாருங்க டீ பாப்பாக்கு அடிப்பட்டது. தங்கம் வலிக்குதாடி? வலிக்குதான். எங்க வலிக்குது சொல்லுங்க, எங்க வலிக்குது? அது சும்மா லைட்டா கீச்சிக்கிறதுக்கு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்புறம் வந்து எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம ஒரு குட்டி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசா என்ன பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாம் பண்ணி என்ன காத்துருவியா? ஏய் அப்படி வரக்கூடாது. இப்படி வா, பார்த்து போ.
இங்கே நீ இப்படி குடி இப்படி வா. அப்படி வா, பொறுமையா இருக்கு. சீ பாப்பா எண்ணெய் எடுத்து வந்து குத்தாலாம். நாட்டுக்கோழி செய்யறோம், நாக்கு ருசியா சாப்பிடுறோம். நாட்டுக்கோழி செய்யறோம். காஷ்மீர் மிளகா, மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், சாம்பார் வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கலாம். ஓகே. கறி துணி எடுத்துவாப்பா. எனக்கு வானப்பா கேஸ். பனம்பழம் பாருங்க, நேற்று சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்குதான் வந்து பனம்பழம் சுட்டு சாப்பிட போறோம் நாங்க. அப்புறம் நம்ம நாட்டுக்கோழிக்கு வந்து பாருங்க மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து அப்படியே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கலி பனம்பழம் சும்மா சூப்பரா ரெடி ஆனது. ஆமா, வருஷத்துக்கு ஒரு நாள் போட்டு என்னப்பா? வருஷத்துக்கு ஒரு நாள். அது ஆனா ஏதோ ஒரு ஊர்ல தினைக்கும் கிடைக்குதாம்ப்பா. அது இது ஏதோ ஒரு ஊர்ல சொன்னாங்க தினைக்குமே கிடைக்குமா, பனம்பழம் ஜூஸே கிடைக்குமா. எப்படி அது வெடிப்புக்குது பாரு. அந்த வெடிப்பு வெடிச்சு அது உள்ள இருந்தா அப்படியே அந்த சாறு மாதிரி நிறைய கிளம்பி வரும். அது கிளம்பி வரப்போ அந்த வாசனை சும்மா அப்படியே மணக்க வாசனை வருது. பார்த்து கை சுட போகுது. ஏ ரத்தா, வாசனை செம்மையாக ரத்தா. அதெல்லாம் இது பண்ண முடியாது. ஆமா, இது இப்படி இது மேல வரணும். சூடுதான்பா. சுட்டாலாம் சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும்ல. இங்க பாருமா, இந்த இதோட கொஞ்சம் செங்காய் சக்கை அரிஞ்சு அந்த இட்லி சட்டில வச்சு அது இன்னும் டேஸ்ட். ஆமா, சுட்டு எடுத்தாச்சுங்க. ரொம்ப நாள் இப்ப எப்படியோ ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு. இப்ப சாப்பிட போறேன். அதுக்குள்ள குழம்பு கொஞ்சம் தாளிச்சுல கொஞ்சம் சூடு ஆட்டும். ஏ நானும் வாண்டி லலிதா. தீவனி பாப்பா பாருங்க, கருவேப்பிலை போறேன்னு எவ்வளவு அமங்கலம் என்ன இருக்கா பாருங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம் நானா? போடு போடு. போதும். பாருங்க பாப்பாவுக்கு கண்ணாடி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே ரத்தமே வந்துருச்சு கண்ணில். இந்த இடத்துல காலையில குளிக்க மூஞ்சி கழுவுறப்ப ஃபுல்லா அப்படியே ரத்தம். ஒரே அழ சோப்பு நுர பட்டுட்டு எரியுது பாப்பாவுக்கு. அது எரியுதுன்ட்டு ஒரே அழ சோகமா இருக்கா. மிக்ஸி அரைக்கிறாங்க பாருங்க அம்மா. மசாலா ரெடி ஆயிடுச்சு. என்னன்னா இலையே எடுக்கல நானா. இந்த இலைய இப்ப பாப்பா போறதுக்கு எடுக்கிறேன். சரி போட்டுருந்தானா? போட்டுக்கலாம் சொல்லு. போட்டுக்கலாம். உன் பேர் என்ன? உங்க அப்பா பேர் என்ன? சரி, வெங்காயம் நல்லா வதங்கிச்சு நானா. இது கூட வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கூட வந்து நம்ம தக்காளியும் போட்டுக்கலாம்னா. நானா சீவன் உப்பு எடுவா. உப்பு எடு. எப்படி வெறுப்பேத்தா? எப்படி வெறுப்பேத்தனீங்க நானா? ப்ளீஸ் நானா. என்னடா அது இங்க காட்டு? அதுல என்ன இருக்குது? இப்படி காட்டு. யாருக்கிட்ட? உப்பு போட்டுக்கலாங்க. ஸ்ரீ பாப்பா உப்பு போடுறான். போடு போடு. ஆமா, நல்லா தக்காளி வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்க்கணும். மசாலா ஊற்றிடலாம்
ஊத்திக்கலாம் நானா அரைச்சி வச்ச மசாலா. ஓகே அதான் எல்லாத்தையும் அரைச்சிட்டேனே. கெட்டியா இருக்கிறதுனால தண்ணி ஊற்றி கலக்கணும் தெரியா? அந்த கிண்ணத்தை கழுவி அந்த கிண்ணத்தை கழுவி ஏதோ ஒலிவு மறையெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. ஓகே. ஏன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இந்த வெங்காயம் எல்லாம் போட்டோம்ல, சாம்பார் வெங்காயம் எல்லாம், அது இந்த மிளகா இது பச்சை வாசனை போயிடும். இது எண்ணெயிலேயே திரிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கலந்த மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கூட. இது வந்து கலந்த மிளகாத்தூள். மசாலா நல்லா ரெடியாகிட்டு எண்ணெய் எப்படி திரும்பி வந்துட்டு இருக்குது. அண்ணா சொல்லணா போட்டுடலாமா? ஓகே. தண்ணி எதுவும் ஊற்றல இல்லி? இதோ ஊற்றணும் நானா. கறி நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. அந்த மசாலாலேயே நல்லா அதுலேயே காரம் இறங்கிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வேகணும் இல்லைங்களா, அதனால தண்ணி ஊற்றிடலாம். டீ பாப்பா மழை தூர்திடி தங்கம். அல்டிமேட்டா இருக்குப்பா. சரி இங்க மழை வருது. நான் அல்டிமேட் பாரு. ஒண்ணும் இல்லையம்மா. போட்டா தெரியுதா மழை வருதுங்க. மழை வந்துச்சு லலிதா. மழையே வந்துச்சு லலிதா. ஸ்ரீவாணி பாப்பா போத்தின்னு தூங்கி இருக்கிறா மழைக்கு பயந்துன்னு. அதனால நான் கொடை வச்சுருக்கிறேன். இல்லைண்ணா அங்க சொல்லுண்ணா நான் மழை வந்துச்சுன்ட்டு. மழை வந்துச்சா பாருங்க. நான் மழையில உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். இல்லைண்ணா எப்படி வந்துச்சுண்ணா மழை? அப்பாவும் மழையில நஞ்சின்னு இருக்கு, ஸ்ரீ பாப்பாவும் மழையில நஞ்சு. தக 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 தகன்னு கொதிக்குது. அப்புறமா அது தக 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 தகன்னு நம்ம வயிற்றுல சாப்பிட்றதுக்கு தூங்குறாடி ஸ்ரீவாணி. டீ பாப்பா தூங்குறாங்களா? மழை வருது மழை வருது மழை வருது. லெக் பீஸ் பண்ணா மழை வருதா? மழையில தண்ணி கொடையில இருந்து எப்படி ஊத்துது பாருங்க. இது வந்து ஓட்ட கொடைன்றாரு சுரேஷ் அண்ணா. இது ஓட்ட கொடை. இங்க பாருங்க கொடை நல்லா இருக்கு. நான் இந்த தண்ணி ஊத்துதுன்னு சொல்லிருக்கேன். பாருங்க ஓட்ட கொடை. அதான் இன்னொரு கொடை எங்கன்னு தெரியலமா. 2 கொடை, இன்னும் 2 கொடை உள்ள ஓடிட்டா மழை வந்த உடனே. ஸ்ரீ பாப்பா இங்க வா. அப்பா மழையில் நினைக்கிற இங்க வா. நானா இங்க வா. அப்பா கூட்டு போவா. தண்ணிலாம் ஊத்துது குழம்புல. எனக்கு கொடையா வேணா. மழை இந்த கொடை உள்ள இருந்து தண்ணி குழம்புலயே ஊத்துட்டு பாரு. யாராலும் எங்க பேர் எனக்கு கொடையா வேணா. ஒண்ணு எனக்கு பேர் அது கொடை இல்லாத நான் நஞ்சு போடுறேன். எனக்கு வேணா நானா. ஊத்துது தண்ணி. எனக்கு கொடையா வேணா. அங்க போங்க அங்க போங்க. ஏய் மழை புட்ரி கொடை. மழை என்னண்ணா செஞ்சு முச்சிருவியா அந்த மழையில?
செய்யறா உள்ள இந்த கேஸ்ல செஞ்சுக்கிறதா விறகு நனையாத வரைக்கும் செஞ்சுக்க வேண்டியதான். விறகு நனைஞ்சிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. வல்லவனுக்கு ஃபுல்லா ஆயுதம் வந்துடுறாங்களே அந்த மாதிரி கேஸுக்கு எடுத்துன்னு போயிட வேண்டியதுதான். நல்ல மழை வந்துச்சு. என்ன ஒண்ணு காத்து இல்லாத மழை இருக்கு. ஆனா இந்த மழை தண்ணியா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த பீம்ல இருந்து ஊத்துற தண்ணி தான் மண்ணு மண்ணா இருக்கும். இரு அப்பா வராரு. நாட்டுக்கோழி மண்ணை தான் பெறணும் உருளம். நம்ம நாட்டுக்கோழி செஞ்சு பீம்ல இருக்கிற மண்ணை அதுல வந்து உளுந்து சாப்பிட போறோம். அந்த கோழி எவ்வளவு சாபம் விட்டுக்குது பாரு நம்மளுக்கு. எண்ணெயா வளர்த்து எண்ணெயா சாப்பிடுறீங்களா? எண்ணெய வளர்த்து எண்ணெயா சாப்பிடுறீங்க. நீங்க எப்படி நிம்மதியா சாப்பிடுறீங்கன்னு அது சாபம் விட்டுக்குது. நாட்டுக்கோழி குழம்பு இந்த மழைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இல்ல நைட்டு சொல்றேன். ஆனா வந்து நம்ம செய்யறப்ப மழையே இல்ல. ஆனா மழைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு செம்ம டேஸ்டா இருக்குங்க. அது ஹீட் இது ஹீட்டு மழை கோல்டுன்றதுனால வந்து கொத்தமல்லி போட்டு இறக்கலாம். நம்ம நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காரம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு. என்னண்ணா மழை வேற வந்து இருட்டி. ஆமா இப்ப மறுபடியும் மழை பெய்ய போகுது. திடீர்னு மழை வந்துச்சு. ஏய் நீ உருப்படியா அந்த குழம்பு வச்சுட்டு வர மாட்டே போல. குழம்பு செஞ்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு. பீம் நானா மழை தானே பெய்யுது. அம்மா கிட்ட போ. இந்த பீம்ல இருக்கிற மண்ணெல்லாம் உழுந்துட்டு நான் வந்து 2 கொடை பிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு கொடை பீம்ல இருக்கிற மண் உழக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு கொடை பாருங்க. அப்படியே ஆவி பறக்க பறக்க சூடா இந்த கொடை இப்படி வைப்பா கொடைய உனக்கு தான் இந்த மழைக்கும் நாட்டுக்கோழிக்கும் வேற லெவலுங்க. என்னப்பா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. விக்கில் வர இருந்துச்சு தண்ணி இல்ல. பரவாயில்ல மாத்தனியா போதும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழையில வந்து நாட்டுக்கோழி செம்மையா இருக்குங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சண்டே அதுவுமா பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நாட்டுக்கோழி குழம்பு வச்சோம். அதுவும் இந்த மழையில செஞ்சு சாப்பிட்டு சூப்பரா இருக்கு. ஸ்ரீஹரி பார்த்தா ரொம்ப பயந்துட்டு இருக்கா மழை வரதுனால. அந்த ஆவி பறக்க பறக்க இங்கேயும் சூடா குழம்பு கொதிக்குது. பிறகு மறக்காம நீங்களே யாரா இந்த மாதிரி சாப்பிட்டுருந்தீங்கன்னா ஒரு குட்டி கமெண்ட் போடுங்க. யாருக்கு இது பிடிக்குமோ அது ஒரு குட்டி கமெண்ட் போட்டுங்க. ஓகே நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். அந்த அம்மா மழை தண்ணி குடிக்கிறோம். அந்த அம்மா மழை தண்ணி அப்படியே காட்டினேர் மழை தண்ணி வரும். அப்படியே பண்ணினேர் மழை தண்ணி இப்ப எப்படி வரம்பேரு நல்லா திறக்கணும். நல்லா கண்ணை மூடி ஆ தோற மழை தண்ணி அப்படியே வரம்பேரு. நல்லா ஆ தோற வந்துச்சு. இந்த பாப்பா எப்படி இதாப்பா இதையும் அப்படியே போட்டு ஒரு மெல்லுங்க. சூடா இருக்கு. சூடு ஆவி பறக்குது. எப்படி பாருங்க கறியா வெந்திருக்கா? இந்த மழைக்கும் இந்த கோழி நாட்டுக்கோழிக்கும் சூப்பரா இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. மாமாக்கு ஒரு வாய் ஊட்டு வந்துடலாம் வாங்க. வாங்கிக்கோ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. எங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நானா கண்டிப்பா முன்னாடி ஆவி பாட்டு அனல் வீசுதுடி மழையில. அடி தூள் சூப்பரா இருக்குங்க. உண்மையிலே அப்படி எப்படி சொல்லுது இந்த நடுக்கம் அந்த நஞ்சு இருக்கு. அந்த பாருங்க பேண்ட் எல்லாம் நஞ்சு இருக்குன்னா இந்த குளிர்ல சூப்பரா இருக்கு நாட்டுக்கோழி. லைக் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா என்ன வீடியோ பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. விக்கல் வந்துனா அப்பதான் நாங்க போற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே பாய்.